பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத பாடத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளிலும் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற வேதத்தின் பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக கடந்து போகிறோம். நாகும் தீர்க்க தரிசன புத்தகத்தின் இன்ட்ரோடக்ஷன், அதனுடைய காரியங்களை குறித்து நம்ம போன வாரங்களிலே தியானித்தோம். நினிவேயின் அழிவை குறித்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகம். ஏற்கனவே நம்ம பார்த்தபடி யோனா வந்து நினிவேயின் அழிவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட நினிவேக்கு கடந்து போன போது, நினிவேயில் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலிருந்து மீட்பை பெற்று கொண்டார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். அதற்கு பின்பாக நினிவேயின் அழிவை குறித்து இந்த நாகும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது அவர்களுடைய அழிவுக்கு முக்கிய காரணமா இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் என்ன செய்தார்கள். அசீரியாவின் தலைநகரம் தான் நினிவே. அசீரியர்களினால இஸ்ரவேல் சமாரியாவை தலைநகரமாய் வைத்து செயல்பட்ட வடக்கு ராஜ்யமான இஸ்ரவேல் முழுவதுமாக சிறையை பிடித்து கொண்டு போகப்பட்ட செய்தியை நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். இதன் காரணமாக, இதுதான் முக்கிய காரணம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின ஒருவரையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்காமல் விடவில்லை என்பதை இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்படி இந்த நினிவேயின் அழிவு குறித்து மட்டும், நினிவேயின் அழிவை மட்டும் முக்கிய நோக்கமாய் வைத்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் தான் இந்த நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் என்பதை நம்ம பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம், அதாவது இதை 3 பிரிவுகளாக பிரிக்கலாம் என்று போன வாரங்களிலே நம்ம பார்த்தோம். 1ஆம் அதிகாரத்திலே நினிவேயின் நியாயாதிபதி, அதாவது நியாயாதிபதியாக செயல்படுகிற நம்முடைய ஆண்டவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது என்பதை குறித்து 1ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்திலே எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு நினிவேக்கு அளிக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வரும்போது இந்த நியாய தீர்ப்புக்கான காரணம் என்ன, இந்த அழிவுக்கான காரணம் என்ன என்பதை குறித்து அழகாக இந்த நாகும் தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே பார்த்தோம், இதனுடைய இலக்கிய நடை நாம வாசிக்கும் போது அதை அப்படியே அந்த சிச்சுவேஷனுக்கு நேராக கொண்டு போகிற வண்ணமாக இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் நாம் போன வாரங்களிலே தியானித்தோம். இந்த நாளிலே 1ஆம் அதிகாரத்திலே, அதாவது நினிவேயின் நியாயாதிபதி அப்படின்னு சொல்லி இந்த 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம ஒரு தலைப்பை கொடுக்கலாம். அதனுடைய 1 to 8 வசனங்கள் வரை பார்த்தோம்னா, நீதி அரசராக செயல்பட்ட, நியாயாதிபதியாக செயல்பட்ட அந்த தேவனுடைய குணாதிசயங்கள், எப்படிப்பட்ட குணாதிசயங்கள், அதாவது இந்த அதிகாரத்தை நம்ம 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படியெல்லாம் செயல்படுகிறார் அப்படிங்கிறதை நம்ம தியானிக்க அது ஒரு ரொம்ப அழகா இருந்ததை பார்க்க முடியும். 1வது வசனம், நினிவேயின் பாரம் எல்கோஷானாகிய நாகும் தரிசன புத்தகம். அதை குறித்து நம்ம நாகுமை குறித்து போன வாரங்களிலே பார்த்து விட்டோம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்கான கோபத்தை வைத்து வைக்கிறவர். ஆண்டவருடைய குணாதிசயம் இந்த 2வது அதிகாரத்திலே மட்டும் 1வது கர்த்தர் எரிச்சல் உள்ளவராக சொல்லுகிறார், 2வது நீதியை சரி கட்டுகிறவர், 3வது உக்கிர கோபம் உள்ளவர், தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலனை அளிக்கிறவர், தம்முடைய பகைஞருக்கான கோபத்தை வைத்து வைக்கிறவர். ஒரு 5 குணாதிசயங்களை 2ஆம் அதிகாரத்திலே மட்டும் சொல்லுகிறார். 1வது, ஆண்டவரை ஒரு எரிச்சல் உள்ள தேவனாக
அறிமுகப்படுத்துகிறார். இந்த நாகும் ஆண்டவரை ஒரு எரிச்சல் உள்ள தேவன், நீதியை சரிக்கிட்ட தேவன், உக்கிர கோபம் உள்ளவர், பகைஞருக்கான அதாவது சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், பகைஞருக்கு கோபத்தை வைத்துக்கிறவர். அப்படி ஒரு ஆண்டவரை ஒரு ரொம்ப ஒரு விகற்பமாக முதலாவது வசனத்திலே சொல்லிவிட்டு இரண்டாவது வசனத்திலே சொல்லிவிட்டு மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அதாவது அவர் உக்கிர கோபம் உள்ளவர் தான், அவர் எரிச்சல் உள்ளவர் தான். யாருக்கு? அப்படி என்றால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜனங்களுக்கு, ஆண்டுடைய சத்தத்தை கேட்காத ஜனங்களுக்கு, ஆண்டுடைய வழியிலே ஒரு நியாயம் என்ன, நீதி என்ன என்பதை நிதானித்து அறியாமல் மனம் போன வாழ்க்கை வாழுகிற ஜனங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர் தான், அவர் கோபம் உள்ளவர் தான், அவர் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் தான். ஆனால் அவர் நீடிய சாந்தம், அவர் உடனே தம்முடைய கோபத்தை பார்த்த உடனே செயல்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் என்ன செய்கிறாராம்? நான் நீடிய சாந்தம் உள்ளவராக நல்ல பல நாள் விட்டு வைத்து இன்றைக்கு மாறும். எப்படி? இன்றைக்கு இந்த வருடத்திலேயாவது கனி கொடுக்கும், இந்த விடத்திலேயாவது கனி கொடுக்கும் என்று அத்திமரத்தை எப்படி கொத்தி எரி போட்டு அதை பாதுகாக்கிறவரோ அதே போல பாதுகாத்து கடைசி நாள் இந்த நாள் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரியும் போது அவர் எரிச்சல் உள்ள தேவனாக, நீதியை சரி கட்டுகிற தேவனாக, உக்கிர கோபம் உள்ள தேவனாக செயல்படுகிறதை பார்க்க முடியும். இனி 4-5 அதிகாரங்கள்ல நம்ம பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்டவர், அதாவது இயற்கை 3-4-5 இந்த 3 வசனங்கள்ல நாம் பார்க்கும்போது அவர் அதாவது சர்வத்திற்கும் ஆளுகை செய்கிற தேவன் என்பதை குறித்து அந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். அதாவது 3வது நீடிய சாந்தம் மிகுந்த வல்லமுள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார், கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாத தூளா இருக்கிறது. அவர் சமுத்திரத்தை அடட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். பாசானும் கர்மேலும் சேர்ந்து லீபனோனின் செழிப்பும் வாடி போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதன் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். எப்படி ஆண்டவர் அவருடைய வழி ஆண்டவர் ஜனங்களை மட்டும் ஆளுகை செய்கிறவர் அல்ல, சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவர் எப்படி? அவர் காற்றையும் ஆளுகை செய்கிறார். அவர் என்ன செய்கிறார்? மேகங்களையும் ஆளுகை செய்கிறார், சமுத்திரத்தையும் ஆளுகை செய்கிறார், ஆறுகளையும் ஆளுகை செய்கிறார், பர்வதங்களையும் மலைகளையும் மட்டுமல்ல மொத்த பூமியையும் அவர் ஆளுகை செய்கிறார். நினிவேயை மட்டும், அதாவது ஜனங்களை மட்டும் ஆளுகை செய்கிற ஒரு நியாயாதிபதியாய் அல்ல, சர்வத்தையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவனாக நாகும் ஆண்டவருடைய குணாதிசயங்களை அழகாக இந்த இடத்துல வர்ணித்து வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். கடைசியாக சொல்லுகிறார், அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அவருடைய பிரசன்னத்தினால பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை தான் அடுத்ததாக 6வது வசனத்திலே அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது, அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். அப்படிப்பட்ட தேவனை தான் நாமும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த தேவனை 7வது வசனத்திலே கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையா இருக்கிற தேவன். அவருடைய அதாவது 6வது வசனத்துல சொல்லுகிறார், அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்னியை போல இறைக்கப்படுகிறது, அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும்.
ரெண்டு கோணத்திலே இந்த இதத்திலே ஆண்டவருடைய குணாதிசயங்கள் வெளிப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது 2வது வசனத்திலே அவர் எரிச்சல் உள்ள தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன், உக்கிர கோபம் உள்ளவர் சொல்லிச்சு. 3வது வசனத்திலே கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ள தேவன் என்று நாகம் எழுதியிருக்கிறார். அடுத்ததாக 6வது வசனத்தில் அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார், அவருடைய கோபத்திலே தரிப்பவன் யார் என்றெல்லாம் எழுதிட்டு, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிற, அவரை நம்புகிற நமக்கு அவர் அரணான கோட்டையா இருந்து செயல்படுகிற தேவன் என்பதை குறித்து இந்த நாகும் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 8வது வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து 15வது வசனம் 1லிருந்து 7 வசனம் வரை ஆண்டவருடைய குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 8வது வசனத்திலிருந்து 15வது வசனத்தில் வரைக்கும் நினிவேயின் அழிவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம போன வாரங்களே தியானித்தோம். அதாவது நினிவே பட்டணம் ஒரு பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம். அந்த பட்டணத்தினுடைய அலங்கத்தை யாராலும் அசைக்க முடியவில்லை. எத்தனையோ தரம் பாபிலோனியர்களும் மேதியர்களும் அந்த பட்டணத்தை அசைக்க முற்பட்ட போது, அந்த பட்டணத்தை சூறையாட முற்பட்ட போது முடியாமல் போய்விட்டது. ஆனால் ஒரு பெருவெள்ளம் டைக்ரிஸ் ஆற்றின் வழியாய் கடந்து அந்த அலங்கத்தை விரிசல் விழ வைத்தது. அதனால அந்த விரிசலின் மூலம் உள்ளே நுழைந்து நினிவேயை கைப்பற்றினார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். அதை தான் இந்த இடத்திலே ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார், இரு அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன, அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அவர்கள் சன்னல் பின்னலா இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். எப்படியாம் அவர்கள் சன்னல் பின்னலால முச்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு, அதாவது தங்களுக்குள்ள யாரும் வர முடியாது. சன்னல் பின்னலான முச்செடி அங்க இங்கேயுமா கொத்திருக்கிற ஒரு முட்புதருக்குள்ளால நம்மளால என்ன செய்ய முடியாது, யாருமே அதை போக விரும்ப மாட்டோம், அந்த இடத்துல கால் எடுத்து வைக்க கூட விரும்ப மாட்டோம். அப்படி இருக்கையிலும் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும் அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். என் பக்கத்துல யாரும் வர முடியாது, நான் இப்படித்தான் இருக்கிறேன் என்று இருந்தாலும் நினிவேயின் அழிவை ஆண்டவர் தீர்மானம் பண்ணிவிட்டார். அந்த அழிவை தடுக்க யாராலும் முடியாது. கர்த்தருக்கு விரோதமான பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற தூர ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்து அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள், அவர் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அதாவது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணம் அடைந்த அநேகராயிருந்தாலும் அறுப்புண்டு போனார்கள், அவன் ஒளிந்து போனான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு காலத்துல சிறுமைப்படுத்தினேன், ஆனா இனி உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். அவன் சம்பூர்ணமா இருந்தாலும் அவன் என்ன செய்வான், ஒளிந்து போவான் என்பதை குறித்து இந்த இடத்துல சொல்கிறார். இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். அதாவது உன்மேல் இருக்கிற அவன் நுகம், அதாவது அசீரியாவின் நுகத்தை, உன்மேல் இருக்கிற அசீரியாவின் நுகத்தை நான் என்ன செய்வேன், முறித்து போடுவேன், உன் கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அன்றைக்கு ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்த அசீரியர்களின் கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனால் இனி நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன், உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். உன்மேல் இருந்த அவன் நுகம் என்ன செய்யப்பட்டது, முறிந்து போனது. உன் கட்டுகளை அறுப்பேன் சொல்லிட்டு உன்னை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனமானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். இந்த 14வது வசனம்
நினிவே குறித்து சொல்லப்படுகிறது, உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார், இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவதில்லை. நினிவேயின் பேருக்கு வித்து விதைக்கப்படாத அளவுக்கு ஆண்டவர் சர்வ சங்காரம் பண்ணுவேன் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தை நான் நிர்மூலமாக்கு பண்ணுவேன். நீ கனவீனமானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். 15வது வசனத்திலே, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அசீரியா இஸ்ரவேலர்களை அழித்து போட்டது, யூதாவை நெருக்கி கொண்டே இருந்தது. இனி அவன் உன் வழியாய் கடந்து போவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை யூதாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. நினிவே அழிக்கப்பட்டு போனது, அசீரியாவினாலே உனக்கு இனி எந்த ஆபத்தும் இல்லை என்று கூறுகிற சமாதானத்தை கூறுகிற ஒரு சுவிசேஷனுடைய பாதங்கள் மலை மேல வருகிறது. யூதாவை பண்டிகையை ஆசரி என்கிற ஒரு சந்தோஷத்தின் செய்தியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை நம்ம இந்த அதிகாரத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்! அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன், சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிறார். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவரை நம்பாதவர்களுக்கும், அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கும் அவருக்கு பிரியமில்லாத பிள்ளைகளுக்கும், ஆண்டவர் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் ஆண்டவர் வித்தியாசம் காண்பிக்கிற தேவன் என்பதை இந்த அதிகாரத்திலே நாகும் எழுதி வைத்திருக்கிறார். உண்மையாகவே இது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பின நினிவேயின் ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த அதிகாரத்தின் மூலம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு காரியம், நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. நீதியை நீதியை செய்து நியாயமாய் நடந்து ஒருவேளை இந்த உலகத்துல பல பாடுகளை அனுபவிக்க நேரிடலாம். ஆனாலும் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு என்பதை ஒரு நாள் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திலே நமக்கு அதற்கான காரியத்தை தருவார் என்பது ரொம்ப ஒரு நிச்சயமான காரியமாய் காணப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்திலே நினிவே நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். 1-10 வரை உள்ள வசனங்களிலே நினிவே சூறையாடப்படுகிறது. நினிவே எப்படியெல்லாம் சூறையாடப்படும் என்பதை குறித்து, எப்படிப்பட்ட அழிவை இந்த நினிவே காண நேரிடும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. ஆண்டவர் சொல்லுகிறார், நினியை பார்த்து, சிதறடிக்கிறவன் வருகிறான், உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டுக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்ப வர பண்ணுவார். அசீரியாவினால் சிறைபிடிக்கப்பட்டு போன இஸ்ரவேலின் மகிமையையும் ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். அவர்களை வெறுமையாக்கி, யாரால இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனார்களோ அவர்களை முழுவதுமாக வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து அவருடைய இஸ்ரவேலின் மகிமையை ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார் என்கிறதை இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவனுடைய பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகும். அவனுடைய யுத்த வீரர்கள் இரத்தாம்பரம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். அவன் தன்னை ஆயத்தம் பண்ணும் நாளிலே ரதங்கள் ஜுவாலிக்கிற கட்கங்கள் உடையதாய் இருக்கும், ஈட்டிகள் குலுங்கும், ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடசாரி வலசாரி வரும். அவைகள் தீவட்டிகளை போல விளங்கி மின்னன்களை போல வேகமாய் பறக்கும். அவன் தன்
பிரபலஸ்தாரை நினைவு கூறுவான். அவர்கள் தங்கள் நடைகளில் இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மடறிவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். ஆறுகளின் மதகுகள் திறக்கப்படும். அரமனை கரைந்து போகும். அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவனுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு புறாக்களை போல சத்தமிட்டு கூட போவார்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. இப்பொழுதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவன் இல்லை. வெள்ளியை கொள்ளையிடுங்கள், பொன்னையும் கொள்ளையிடுங்கள், சம்பத்துக்கு முடிவில்லை. இச்சிக்கப்படத்தக்க சகல பொருட்களும் இருக்கிறது. அவள் வெறுமையும் வெளியும் பாலும் ஆவாள். மனம் கரைந்து போகிறது, முழங்கால்கள் தள்ளாடுகிறது. எல்லா இடுப்புகளிலும் மிகுந்த வேதனை உண்டு. எல்லாருடைய முகங்களும் கருகி போகிறது. ஒரு நினிவே ஒரு அழகான ஒரு பட்டணமாய் இருந்த அந்த நினிவே இந்த நாளிலே எப்படிப்பட்ட அழிவுகள் வரும். நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொன்னாலும் திரும்பி பார்க்கிற ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலை. வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அவன் சிறைப்பட்டு போக தீர்மானமாயிற்று. அவளுடைய தாதிமார்கள் தங்கள் மார்பிலை அடித்து கொண்டு புறாக்களை மடல சத்தம் விட்டு கூட போவார்கள். நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது. இப்போது அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி பார்க்கிறவர்கள் ஒருவனும் இல்லாத ஒரு சூழல் வரும். காரணம் என்ன? அடுத்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழலுக்கு நேராக ஒரு செழிப்பான பட்டணமாய், எல்லாராலும் அறியப்படுகிற பட்டணமாய், ரொம்ப ஒரு மகிமையான பட்டணமாய் இருந்த பட்டணம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டபோது நினிவே ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொண்ட பட்டணம் தான். ஆனாலும் அந்த மீட்பை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லையே. ஆண்டவருடைய இரக்கத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லையே. அதை திரும்ப ஆண்டவருடைய இரக்கத்தை திரும்ப அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அழித்து விட்டார்களே. சூழ்நிலை எப்படிப்பட்ட நகரமாய் இருந்தது. 11-12 வசனங்களை வாசித்து போக்கும்போது, சிங்கங்களில் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சங்கரிக்கிற ஸ்தானம் எங்கே? எப்படி இருந்ததாம்? சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? நினிவே எப்படிப்பட்ட சிங்கங்களின் ஒரு வாசஸ்தலம் போல, யாராலும் எட்டி பார்க்க முடியாதபடிக்கு, யாராலும் அசைக்க முடியாதபடி, யாராலும் பக்கத்திலே போக முடியாதபடி ஒரு சிங்கங்களின் வாசஸ்தலமா இருந்தது. பாலசிங்கம் இறை தின்கிற இடமா இருந்தது. கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்திருக்கிற சங்கரிக்கிற ஸ்தானமா இருந்துதான். யாருமே அவங்கள பயப்படுத்த முடியாதபடி ஒரு சிங்கத்தின் கவியை போல ரொம்ப கம்பீரமாயிருந்த ஒரு நினிவே. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொடையை பிடித்து கொன்று இறைகளில் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகள் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. எப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருந்ததாம். சிங்கம் தன் குட்டிகளுக்கு, அதாவது தன் ஜனங்களுக்கு தேவையானதை எப்படினாலும் யாரை பிடிச்சுனாலும் எடுத்து கொண்டு வந்து எப்படி இருந்ததாம், இறைகளில் நாள் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாமரங்களையும் நிரப்பிற்றாம். இறைகளினால தன் கெபிகளையும் பீறி கொண்டு வந்தகளினால தன் தாமரங்களையும் நிரப்பிற்றாம். அவ்வளவு பெரிய ஒரு வல்லரசாய் இருந்த அசீரியா இன்றைக்கு ஆண்டவர் கேட்கிறார், சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இறை தின்கிற இடம் எங்கே? அப்படி ஒரு செழிப்பாக ஒரு கம்பீரமாக இருந்த பட்டணம். 13வது வசனத்திலே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து இரதங்களை புகை எழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மகிமையாக ஒரு கம்பீரமாக இருந்த
அந்த வாசஸ்தலம் இன்றைக்கு எல்லாம் சூறையாடப்பட்டு ஒளிந்து போகப்பட்டதாய் காணப்பட்டது. 3வது அதிகாரத்தில் 1 - 4 வரை உள்ள வசனங்களிலே நியாய தீர்ப்பு, அதாவது நினிவேயின் பாவங்கள் சொல்லப்படும். 3ஆம் அதிகாரம் முழுவதும் நியாய தீர்ப்புக்கான காரணம் சொல்லப்பட்டிருக்கும். அதுல 1 - 4 வரை உள்ள வசனங்கள் நியாய தீர்ப்புக்கான அதாவது நினிவேயின் பாவங்கள் எப்படிப்பட்ட பாவங்களை சொல்லிட்டான். எப்படிப்பட்ட பாவங்களை செஞ்சாங்களாம்? இரத்த பழியினாலையும், வஞ்சகம், கொடுமை, வேசித்தனம், சூனியம், கொள்ளை, முறைகேடான யுத்த முறை இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வந்தது. இப்படிப்பட்ட கொடுமையான காரியங்களினாலே இந்த நினிவே அழிக்கப்பட்டு போனது. இரத்த பழிகள் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. சவுக்குகளின் ஓசையும், உருளைகளின் அதிர்ச்சியும், குதிரைகளின் பாய்ச்சலும், ரதங்களின் கடகடவென்று ஓடுகிற சத்தமும், வீரர் குதிரை ஏறுகிறதும், பட்டயங்களை துலக்குகிறதுமா, ஈட்டிகளை மின்னுகிறது, வெட்டுண்டவர்களின் திரளும், பிரேதங்களினால் ஏராளமும் அங்கே உண்டாயிருக்கும். பிணங்களுக்கு தொகை இல்லை. அவர்கள் பிணங்களில் இடறி விழுகிறார்கள். தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமா இருக்கிற வேசியினுடைய திரளான வேசித்தனத்தின் நிமித்தம். இப்படி ரொம்ப அவங்களுடைய யுத்த முறையை குறித்து வாசிக்கும் போது ரொம்ப கொடுமையாக யுத்தம் செய்வார்களாம். அதாவது புறஜாதி அவர்கள் யுத்த எதிரிகளை சிறைபிடித்து கொண்டு வந்து அவர்களை உயிரோட வைத்து சித்திரவதை பண்ணுவார்களாம். கையும் காலும் தரித்து, கண்ணை பிடுங்கி, தோலை உரித்து அவர்களை நாய்களை போக்கும் கேடாக நடத்துவார்களாம். முறைகேடான யுத்த முறையினாலே தேசங்களை எல்லாம் தன்வசப்படுத்தி ஓஹோ என்று இருந்த அசீரியா இன்றைக்கு வீழ்ந்து போனது. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து உன் வஸ்திரத்து ஓரங்களை உன் முகம் மட்டும் தூக்கி எடுத்து ஜாதிகளுக்கு உன் நிர்வாணத்தையும் ராஜ்யங்களுக்கு உன் மானத்தையும் தெரிய பண்ணி உன்மேல் தீட்டானவைகளை எரிந்து உன்னை கனவீனப்படுத்தி உன்னை வேடிக்கை ஆக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது உன்னை காண்கிறதெல்லாம் நினிவே பாழாய் போயிற்று. அதற்கு புலம்புகிறவர்கள் யார்? ஆறுதல் சொல்லுகிறவர்கள் இல்லை. உனக்கு எங்கே தேடுவேன் என்று சொல்லி உன்னை விட்டு ஓடி போவான். நதிகள் மத்தியில் இருக்கிற நோஅம்மானை பார்க்கலும் நீ சிரேஷ்டமோ? அதை சுற்றிலும் தண்ணீர் இருந்தது. சமுத்திரம் அதன் அரணும், சமுத்திரக்கல்லும் அதன் மதிலுமாயிருந்தது. எத்தியோப்பியாவும் எகிப்தும் எண்ணிறந்த சேனையால் அதற்கு பலனாக இருந்தது. பூத்தும் தூலிபும் அதற்கு சகாயமாயிருந்தது. ஆயினும் அவள் குடிவிலக்கப்பட்டு சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டாள். அவள் குழந்தைகள் எல்லாம் வீதிகளிலும் முகனைகளிலும் மோதியடிக்கப்பட்டார்கள். அவருடைய கனவான்கள் பேரில் சீட்டு போடப்பட்டார்கள். அவருடைய பெரியவர்கள் எல்லாரும் சங்கிலிகளால் கட்டப்பட்டார்கள். அதாவது இந்த 8, 9, 10 வசனங்கள் எகிப்தை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது அவ்வளவு பெரிய இருந்த எகிப்தை பார்க்கலும் நீ பெரியவளன்னு சொல்லிச்சு. நீயும் வெறி கொண்டு ஒழித்து கொள்வாய். நீயும் உன் சத்துருக்கு தப்ப அரணான கோட்டைகளை தேடுவாய். ஒரு அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளின் பழம் தென்கிறவன் வாயிலே விழும். அந்த 12வது வசனத்துல உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்கள் உள்ள அத்தி பழங்களைப் போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் எல்லாம் திங்கிறவங்களுடைய வாயில விழுகிற அளவுக்கு உன்னுடைய நாட்கள் முடிந்து போயிற்று. இதோ நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள். தேசத்தின் வாசல் உன் சத்துருக்கும் உன் திறமுண்டு போகும். அக்கினி உன் தாழ்பால்களை பற்றிக்கும். முற்றுகைக்கு தண்ணீர் முண்டு வை. உன் அரணை பலப்படுத்து. சேற்றிலே போய் களிமண்ணை மிதி. சூளையை கெட்டிப்படுத்து. அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும். பட்டயம் உன்னை சங்கரிக்கும். அது பச்சை கிளிகளை போல் உன்னை பட்சித்து போடும். உன்னை பச்சை கிளிகளை இத்தனை ஆக்கிக்கொள். உன்னை வெட்டுக்கிளிகளை தன்னை ஆக்கிக்கொள். உன் வர்த்தகரை வானத்து நட்சத்திரங்களில் அதிகமாக்கினான். இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போம். எவ்வளவு காரியத்தை பச்சை கிளிகளை போலும் வெட்டு கிளிகளை போலும் திரளாயிருந்த ஜனங்கள் எல்லாம் பரவி போகிற ஒரு சூழ்நிலை. வர்த்தகர்கள் எவ்வளவு வானத்து நட்சத்திரங்களிலும் அதிகமான வர்த்தகர்கள் இருந்தார்களாம். பிஸ்னஸ் பீப்புள்.
அவர்கள் எல்லாரும் சிறைப்பட்டு போகக்கூடிய காலம் வரும். உன் மகுட வர்த்தனர் வெட்டுக்கிளிகளுக்கும் உன் தழகத்தார் பெருங்கிளிகளுக்கும் சமானமாயிருக்கிறார்கள். அவர்கள் குளிர்ச்சியான நாளில் வேலிகளில் பாளையம் இறங்கி சூரியன் உதித்த மாத்திரத்தில் பறந்து போம். பின்பு அவைகள் இருக்கும் இடம் என்னதென்று தெரியாது. அசீரிய ராஜாவே, உன் மேய்ப்பர்கள் உறங்குவார்கள், உன் பிரபலஸ்தார் படுத்திருப்பார்கள், உன் ஜனங்கள் பர்வதங்களின் மேல் சிதறி இருப்பார்கள். அவைகளை கூட்டி சேர்ப்பவன் இல்லை, உன் நெருக்குதலுக்கு பரிகாரம் இல்லை. உன் காயம் கொடியது, உன் செய்தியை கேட்பவர் யாவரும் உன் பேரில் கை கொட்டுவார்கள். உன் பொல்லாப்பு எந்நேரமும் யார் பேரிலே தான் பாயாமற் போயிற்று. ஒரு பெரிய ஒரு கோட்டையை, ஒரு கம்பீரமாயிருந்த நினிவே இன்றைக்கு பாழாய் போனது. வாழ்க்கைக்கென்று ஒரு நெறிமுறை உண்டு. அதாவது இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நினிவே அழிக்கப்பட்டது பாபிலோனியர்களினாலும் மேதியர்களினாலும். அவர்களுக்கு பாபிலோனியர்களுக்கும் மேதியர்களுக்கும் அசீரியர்களுக்கு இடையால நிறைய என்ன செய்யலாம், அரசியல் குழப்பங்கள் இருந்திருக்கலாம். அரசியல் காரணங்களினால எப்படியாவது அசீரியாவை கைப்பற்ற வேண்டும் என்று பாபிலோனர்களும் மேதியர்களும் கைப்பற்றினார்கள். ஆனால் நாகும் இங்கே எழுதி வைத்திருக்கிறது, நினிவேயின் அழிவுக்கு காரணம் தேவனுடைய கரம். உலகத்தின் எந்த மூலையில எது நடந்தாலும் அதற்கு காரணம் ஆண்டவருடைய கரம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இது நினிவே என்கிற ஒரு பட்டணத்துல ஒரு தனிநபராகி நம்மை வைத்து நாம் ஆராய்ச்சி செய்வோம் என்றால், வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் ஒரு நெறிமுறையை கொடுத்திருக்கிறார். அதாவது ஜனங்களுக்கு யுத்த முறை என்று ஒன்று உண்டு, வாழ்க்கை முறை என்று ஒன்று உண்டு. எல்லாவற்றையும் மீறி எப்படி வேண்டுமானாலும் தனக்கான கோட்டையை நாம கட்டி கொள்ளலாம் என்று நினிவே நினைத்த போது ஆண்டவருடைய கோபம் நினிவேயின் மேல கடந்து வந்து நினிவேயை முற்றிலுமாய் அழித்து போட்டது. நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம், வாழ்க்கை வாழ்வதற்கென்று ஒரு நெறிமுறை உண்டு. அந்த நெறிமுறையை எப்பொழுதும் எக்காரணத்தை கொண்டும் நாம் மீறிவிடக்கூடாது. நம்முடைய சுய லாபத்துக்காக நீதியையும் நியாயத்தையும் புரட்டி விடாமல் உண்மையாய் நேர்மையாய், உலகத்துல ஒருவேளை சில குறைவுகள் நமக்கு வரலாம், சில காரியங்கள் நமக்கு கஷ்டமான பாடுகளை நாம் சந்திக்க நேரிடலாம். எது என்ன நடந்தாலும் நமக்கு ஆண்டவர் கொடுத்த நீதி நெறிமுறைகளை தவறாதபடி உண்மை முத்தமாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் மிகுந்த கிருபை உள்ளவர், கர்த்தர் நல்லவர். அவர் நமக்கு இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாய் இருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்புகிற நம்மை அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து, நினிவேக்கு ஆண்டவரை சத்துருவாய் இருந்து விரோதமாயிருந்து செயல்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உக்கிர கோபம் உள்ளவர் தான், எரிச்சல் உள்ளவர் தான். அவருடைய கோபத்துக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாதுதான். ஆனால் அவரை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை நாம் மறந்து விடவே வேண்டாம். அவரை நம்புகிற நம்மை எந்த இக்கட்டு நாளிலும் அரணான கோட்டையாயிருந்து நம்மை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அதை நாம் ஒரு நாளும் மறந்து விட வேண்டாம். நினிவேயின் அழிவுக்கு காரணம் அவர்கள் செய்த பாவங்கள். நம்முடைய அழிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா நம்முடைய பாவங்களினாலே நமக்கோ நம்முடைய பின் சந்ததிகருக்கோ எந்த அழிவும் வந்து விடாதபடி நீதியாய் நியாயமாய் வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் நம்முடைய பாதத்துல கடந்து வந்து நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். அதற்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். நீங்க மாத்திரம் எங்க கூட இருந்து வழி நடத்துங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அப்பா, நீங்க கூட இருங்க. அப்பா, உம்மை நம்புகிற எங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் எங்களை கைவிடாத தேவன், இக்கட்டு நாளில் அரணான கோட்டையாயிருந்து எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. நீங்கப்பா உண்மை மாத்திரம் சார்ந்து உமக்கு உண்மையாய் நிற்க எங்களுக்கு கிருபைதான்.
நீரே மகிமைப்படுங்க, நீரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ.